அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்ச ஒரு சில எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Let 2 plus root 3 be a roots of the polynomial x cube minus 5x square plus ax minus 1. Then values of a என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பாலினாமியல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு இர்ரேஷனல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா அது ரூட்ஸ் வந்து கான்ஜுகேட் பேராக இருக்கும். அதாவது a ப்ளஸ் ரூட் பின்னு ஒரு இர்ரேஷனல் ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு பாலினாமியலுக்கு a மைனஸ் ரூட் பியுமே ஒன் ஆஃப் த ரூட் தான். ஓகே, ஸோ அப்போ இங்கே 2 ப்ளஸ் ரூட் 3 வந்து ஒரு ரூட்டாக இருந்தால் 2 மைனஸ் ரூட் 3 இருக்கும், இன்னொரு ரூட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதனுடைய சம் ஆஃப் ரூட்ஸ்னா வரும். இதனுடைய சம் ஆஃப் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வரும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 2 ப்ளஸ் ரூட் 3 இன்ட்டு 2 மைனஸ் ரூட் 3 போட்டிங்க அப்படின்னா 1 வரும். ஓகே, ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான குவாட்ராடிக் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு 4x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 1. இது வந்து இதனுடைய கரஸ்பாண்டிங் குவாட்ராடிக் பாலினாமியல். ஓகே, ஃபைன். இப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இந்த பாலினாமியலுக்கு வந்து சம் ஆஃப் ரூட்ஸு சப்போஸ் ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்துப்போம். 3 ரூட்ஸ் இருக்குன்னு எடுத்துப்போம். இங்கே ஆல்ஃபா வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ளஸ் ரூட் 3, பீட்டா பார்த்திங்கன்னா 2 மைனஸ் ரூட் 3, காமா வந்து ஒரு அன்னோன் ரூட்ஸ், அது தெரியுது, அப்படியே வச்சுப்போம். இப்போ இது ஒரு கியூபிக் டிகிரி பாலினாமியல், அதனால் 3 ரூட்ஸ் இருக்குது. சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து நமக்கு மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி வந்து 5 மைனஸ் 5 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? சம் ஆஃப் ரூட்ஸ் போடுங்க. 2 ப்ளஸ் ரூட் 3 ப்ளஸ் 2 மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது? 5ன்னு வரும். ஏன்னா ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 5. இப்போ மைனஸ் பி பை ஏ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு வந்துடும். அப்போ இதுலேருந்து என்ன ஆகுது? ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 கேன்சல் அவுட் ஆகுது. அப்போ 4 ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 5 வரும். ஸோ காமா வந்து 5 மைனஸ் 4 வேல்யூ வந்து 1. அப்போ காமாவோட வேல்யூ வந்து 1. அப்போ இந்த பாலினாமியலுடைய நல்லா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த பாலினாமியலுடைய 3 ரூட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒன்று வந்து 2 ப்ளஸ் ரூட் 3, இன்னொன்று வந்து 2 மைனஸ் ரூட் 3, இன்னும் வந்து 1. ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஏவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்போது அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து ஒரு ரூட்டு, 2 ப்ளஸ் ரூட் 3 ஒரு ரூட்டு, 2 மைனஸ் ரூட் 3 ஒரு ரூட்டு, 1ன்றது இன்னொரு ரூட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கியூபிக் பாலினாமியலை கிரியேட் பண்ணலாம். ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக எழுதும் போது ஒரு பாலினாமியல் கிடைக்கும். எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 1. இது எதுக்கு ஈக்குவல் ஆகும்? கிவன் பாலினாமியலுக்கு ஈக்குவல் ஆகும். எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் ax மைனஸ் 1. அப்போ ஏவோட வேல்யூன்னாங்க ஜஸ்ட் 5. இது எப்படி ஆன்சர் பிடிச்சோன்னு தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து கிவன் ரூட்ஸுக்கு கான்ஜுகேட் ரூட்ஸ் ஒன்று எடுக்கிறீங்க. ஏன் அது நடக்குதுன்னா எந்த ஒரு இர்ரேஷனல் ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய கான்ஜுகேட் வந்து ஒன் ஆஃப் த ரூட்ஸாக இருக்கும். அப்போது 2 ப்ளஸ் ரூட் 3 ஒரு ரூட்டாக இருந்தால் 2 மைனஸ் ரூட் 3 ஒரு ரூட்டாக வரும். சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து இந்த கியூபிக் பாலினாமியல் மைனஸ் பி பை ஏன்றதால எல்லா ரூட்ஸையும் சம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனஸ் பி பை ஏ போட்டுப்பீங்க. அப்போ மைனஸ் பி பை ஏன்னா ஃபைன் வந்து நிற்கும். ஒரு ரூட்ஸ் காமான்னு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா காமாவோட வேல்யூ வந்து 1 நம்ம ஃபைன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பேசிக் ஐடியா. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கியூபிக் பாலினாமியல் கூட நம்ம இன்னொரு பாலினாமியலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ரூட்ஸ். ஏன்னா நம்ம ரூட்ஸ் தெரியும். அப்போது கிவன் ரூட்ஸை ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக நீங்கள் எழுதுறச்ச உங்களுக்கு வந்து அந்த பாலினாமியலுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணுறச்ச ஏவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஏ ஈக்குவல் டு 5. ஸோ இது போல் எல்லா கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய எம்சிக்யூஸ் அவைலபிளாக இருக்குது. கொஷின்ஸ் உங்களுக்கு நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். அதே போல் எம்சிக்யூஸும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் எம்சிக்யூஸும் வாங்கி படிக்கலாம். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு 3 புக்லெட் போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஒரு ஃபார்முலா புக்லெட்டு, 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் 2023 இதனுடைய சொல்யூஷன் புக்லெட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோஸ் அது ரிலேட்டடான பிடிஎஃப், அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டோடைய பிடிஎஃப் அது வந்து புக்லெட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 7 புக்லெட் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வித் டெஸ்ட் பேட்சோட. ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. ஓகே, அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் தான். லெட் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 3/3 மேட்ரிக்ஸ் வந்து -1 1 2ன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஏ ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காமா பீட்டா இன்ட்டு ஏ ப்ளஸ் காமா இன்ட்டு ஐன்னு இருக்குன்னு வச்சுப்போம். வாட் இஸ் யுவர் சம் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா? இப்போ ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -1 +1 +2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக எழுதும் போது x+1 x-1 x-2 திஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் x + 2ன்னு கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து ஒரு அன்னிகுலேட்டிங் பாலினாமியலாக கன்சிடர் பண்ணும்போது a³ - 2a² - a + 2a = 0ன்னு வந்துடும்.
ஸோ இதுலேருந்து ஜஸ்ட் ஏ இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் -2a - i + 2a இன்வெர்ஸ்னு கிடைக்கும். ஸோ ஏ இன்வெர்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுங்க. ஏன்னா ஏ இன்வெர்ஸ் தான் ஆல்ஃபா a² + பீட்டா a + காமா iன்னு வருது. இப்போ பண்ணுறச்ச உங்களுக்கு வந்து இந்த 1/2 மல்டிபிள் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபா வந்து -1, பீட்டா 1, காமா வந்து 1/2. ஸோ டோட்டலாக சம் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 1. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. இது போல் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். இதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த பிடிஎஃப் வந்து என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நான் அனுப்பி விட்டுருவேன். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்ப்போம். நம்பர் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர் 6 அப் டு ஐசோமார்பிசம். ஆர்டர் 6ல் என்னென்ன டைப் ஆஃப் குரூப் இருக்குன்னா, ஒன்று அபிலியன், ஒன்று நன் அபிலியன். அபிலியன் எடுத்திங்கன்னா Z6, நன் அபிலியன்னா S3. நான் பெர்முடேஷன் குரூப் இல்லைங்களா, இது வந்து நன் அபிலியன். ஸ்மாலஸ்ட் நன் அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 6 வந்து S3 தான். அபிலியன் குரூப் வந்து Z6. இது 2 குரூப்ஸ் இருக்கும். அப் டு ஐசோமார்பிசம், அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர். அதாவது குரூப் ஆஃப் ஆர்டர் 6க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இருக்கும். இப்போ அப் டு ஐசோமார்பிசம் குரூப் ஆஃப் ஆர்டர் 10க்கு எவ்வளோ வருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் ஆர்டர் 10ல் இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இஃப் ஏ இஸ் 3/3 மேட்ரிக்ஸ் A cube = I, A not equal to Iன்னு சொல்லிட்டாங்க. இந்த மினிமல் பாலினாமியல் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. A not equal to I இருக்கணும். மினிமல் பாலினாமியல் என்ன வருன்றதை நம்ம பார்க்குறோம். இது வந்து x³ - 1 = 0ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது x - 1 x² + x + 1ன்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? ஸ்ப்ளிட் இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக எழுதும் போது இப்படி வரும். ஸோ இது வந்து வராது. ஏன்னா A not equal to Iன்றதால இந்த வந்து மினிமல் பாலினாமியல்குள்ளே வராது. அப்போ x² + x + 1 தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து இந்த குரூப் ஆஃப் ஆர்டர் p² நமக்கு என்ன தெரியும்? அபிலியன் குரூப்னு தெரியும். ஸோ வந்து டேரெக்டாகவே நம்மளுக்கு ரிசல்ட் தான். எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் p² அபிலியன் குரூப். ஓகே. அடுத்து இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஏ வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ட்ரேஸ் ஆஃப் ஏ வந்து 0, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ 1 இருந்தால் ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற பட்சத்தில் ஏ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஐயா இருக்கலாமா, -ஐயா இருக்கலாமா, 0வாக இருக்கலாமா, நோ சச் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட். ட்ரேஸ் வந்து 0வா, டிட்டர்மெண்ட் 1ஆ? பாசிபிளா? வாய்ப்பே இல்லை. என்னன்னா இப்போது ட்ரேஸ் 0ன்னு வச்சுப்போம். இப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏ வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் வந்து நீங்கள் 0ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா λ1 + λ2 + λ3 = 0ன்னு அர்த்தம். ஓகே. ஏன்னா ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்ன்றதால 3 ஐக்கன் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டேன். ஆல் ஐக்கன் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 3 × λ = 0. இது எல்லாமே லாம்டாக்கு ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ λ ஷுட் பி 0. λ 0ன்றதாச்ச டிட்டர்மெண்ட் என்னவாகும்? உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஐக்கன் வேல்யூஸ். டிட்டர்மெண்ட்டுமே என்னது உங்களுக்கு? 0 தான். அப்போது இங்கே λ வந்து 0ன்றதால ப்ராடக்ட் ஆஃப் ஐக்கன் வேல்யூஸும் 0 ஆகிடும். அப்போ டிட்டர்மெண்ட் 1ன்றது வராது. அப்போ நோ சச் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட்ன்றதை நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 36 எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. 36 ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 6 - 36. அப்போ 2² × 3². நன் அபிலியன் குரூப் நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் அபிலியன், நான் ஐசோமார்பிக் நன் அபிலியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் 2 × பார்ட்டிஷன் ஆஃப் 2. அவ்வளோதான். இந்த பவர்ஸில் என்ன வருதோ அது எடுத்துக்கணும். பார்ட்டிஷன் ஆஃப் 2 வந்து 2, இது பார்ட்டிஷன் ஆஃப் 2 தான். அப்போ வேல்யூ என்ன இருக்கும்? 4 அடிக்கும். அதாவது 2ஓட பார்ட்டிஷன் என்ன? 2 2ன்னு எழுதிக்கலாம், 1 + 1ன்னு எழுதிக்கலாம். இதுதான் பார்ட்டிஷன். 3ஓட பார்ட்டிஷன் என்ன? 3ன்னு எழுதிக்கலாம், 2 + 1ன்னு எழுதிக்கலாம், 1 + 1 + 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ 10ஓட பார்ட்டிஷன்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் எவ்வளோ வருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அப்போ இது ஆன்சர் என்னது? பிங்க. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் ஒன்றும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே வரேன். சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. MCQs வாங்கி படிங்க. 6000 ப்ராப்ளம் MCQs வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. 10 சாப்டருக்குமே போட்டிருக்கேன். இந்த 10 சாப்டருக்கும் MCQs வெறித்தனமாக இருக்கும். ஸோ அவ்வளோ கொஷின்ஸை ரெடி பண்ணி வச்சுருப்பேன். சப்ஜெக்ட் வைஸ் தான் இருக்கும். நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் ஆத்தர் ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஆத்தர்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். அதே போல் ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்கும் ஃபார்முலா புக்லெட் சிங்கிள் புக்லெட்டாக போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனும் போட்டிருக்கேன். 10 சாப்டருக்கும் மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஃபுல் செட்டு காம்போ ஆஃபர் ஸ்டடி மெட்டீரியல் வேணுமா, ஃபுல் செட் ஆஃப் MCQs மட்டும் வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கான காஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வேணுன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.